கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கோம். கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் ஜெயிக்க வாய்ப்பு. இப்போ நீங்க தொகுதிக்கு புறப்பட்டு போறீங்களா? ஆமா, இப்போ கிளம்ப போயிட்டு இருக்கோம். அடுத்த ஃபிளைட்டு நான் கிளம்புறோம் தொகுதிக்கு. முறையாக கேப்டன் இல்லாம நாங்க 3 பேர் மட்டும் ஓட்டு போடுறது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மனவேதனையோட தான் இன்னைக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். ஆனாலும் ஜனநாயக கடமை ஆட்ட வேண்டியதுக்காக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக சார்பா நான் எல்லா பகுதிக்கும் போயிட்டு வந்ததுனால மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. இந்த தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றி நிச்சயமாக மக்கள் கொடுப்பாங்கன்னு நம்புறோம். ஜனநாயக ரீதியாக மக்கள் அவங்க கடமையை ஆற்றுறாங்க. பட் சில இடங்களில் டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, பண விநியோகம் பண்ணியிருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது. இது உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். தேர்தல் ஆணையமும் காவல்துறை தான் இதை நிச்சயமாக தடுத்திருக்கணும். பட் நிறைய இடங்களில் இது நடந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் அதில் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பட் மக்கள் ஒரு மாற்றமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் நிச்சயமாக ஜனநாயக ரீதியாக தருவார்கள் என்பதில் நம்பிக்கை. முதல் முறை வாக்காளர்கள் நிறைய பேர் முதல் முறை வாக்காளர் ஓட்டு போட இன்னும் வரவே இல்லை. முதல் முறை வாக்காளர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல ஓட்டு போடுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் லைக் விஜய் பிரபாகர்லாம் பார்த்தீங்கன்னா விருதுநகர்ல அவ்வளோ ஒரு வரவேற்பு இளைஞர்கள் மத்தியில புது வாக்காளர்களுக்கு. அதனால நிச்சயமாக புது வாக்காளர்கள் நிச்சயமா எல்லாரும் ஓட்டு போட வரணும். எல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் நம்ம ஜனநாயக கடமையை ஆற்றணும். எல்லாரும் ஓட்டு போடுங்க. அவங்க மனசுக்கு யார் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், புது வாக்காளர்கள், பெண்கள் எல்லாரும் ஓட்டு போடணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். ஆனா அதே நேரத்தில் இந்த டோக்கன் கொடுக்கறது, காசு கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் தடுக்கணும். ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு நல்ல தீர்ப்பா கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதே இடத்துல 107 பூத்துல ஓட்டு மிஷின் சரியா செயல்படல. இதே மாதிரி பல இடங்கள் அது மாதிரி பிரச்சனை. அதுதான் இப்போ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இஷ்யூஸ் இருக்கோ அந்த உடனடியாக அந்த மெஷினை சேஞ்ச் பண்ணி சப்போஸ் அதுக்கு டைம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து எல்லாரும் ஓட்டு போடணும், எல்லாருக்கும் அனுமதி கொடுக்கணும், அனைவரும் வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.